வீடியோ செஞ்சு ரொம்ப மாதமாச்சு. ஏன் நான் வந்து இத்தனை நாள் வீடியோ செய்யலைன்னா, ஏன்னா நான் இப்போ செகண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ முந்தி ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது என்னால் நிறைய வீடியோ செய்ய முடியும். ஸோ இப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே என்னால் வீடியோ செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா எனக்கு நிறையா டைம் இல்லை, டியூஷன் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் கூட என்னால் வீடியோ செய்ய முடியாமல் போச்சு. ஸோ இப்போ எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கனால நிறைய பேர் கேட்டிங்க ஏன் வீடியோ வர மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ உங்களுக்காக இப்போ நான் ஒரு வீடியோ செய்ய போகிறேன். ஸோ அது நான் தகிட்ஸ் அக்காவோட தான் பார்த்த ஒரு பேய் கதை. ஓகே, ஸோ இந்த கதை இப்போ நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஃபேமஸ் மேகி சூப். வாவ், மேகி சூப்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யார் யாருக்கு மேகி சூப் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அங்கே ஒரு சாமி தெரியுதா, அங்கே விநாயகர் தெரியுதா? அந்த விநாயகர் நான் ஒரு 4 வயசு இருக்கும்போது தடிக்கால 5 வயசு நினைக்கிறேன். 5 வயசு இருக்கும்போது நான் அந்த விநாயகருக்கு கலர் அடித்தேன். ஆனால் ஒரு விநாயகர்னா அழகாக கலர் அடிப்பாங்க. ஆனால் நான் எப்படி அடித்து வச்சுருக்கேன்னா, எப்படி சொல்கிறது, கலராக அடித்து வச்சுருக்கேன் அந்த விநாயகரை. ஸோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த விநாயகரை. ஓகே, ஸோ இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் லோரி ஓட்டுறாங்க. ஸோ லோரி ஓட்டுறாங்க. லோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மத்தியானம்லாம் ஓட்ட மாட்டாங்க, ரொம்ப ராத்திரி போல் தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த அண்ணன் ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த அண்ணன் லோரி ஓட்டுறாங்க. லோரி ஜாமான்லாம் போய் இறக்குவாங்க. ஸோ அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவுமே விடிய காலம் மட்டும் தான் ஓட்டுவாங்க, ராத்திரி போல் தான் ஓட்டுவாங்க. ஸோ எல்லா லோரியும் அப்போ தான் ஜாம் இருக்காதுல்ல. ஸோ எல்லா லோரியும் அந்த மாதிரி டைமில் தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த அண்ணையும் லோரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சும்மா தெம்மான் பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க லோரி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது விடியகால 2 மணி போல் லோரி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது செம்ம பசி. அப்புறம் அந்த அண்ணன் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது, அந்த தெம்மான் பண்ண அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டை தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த அன்னைக்கு பசிக்கல போல். அந்த ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற இடம் எங்கன்னா கம்பவுண்ட் இடத்துல இருக்குது. கம்பவுண்ட் இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப மாக் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஸோ அவங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கடை பார்க்குறாங்க, எங்கேயுமே கடை இல்லை. லைக் அந்த கம்பவுண்ட் இடம்ல. ஸோ எல்லா கடையும் சாத்தி இருக்கு. ஸோ ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு கடையை பார்க்குறாங்க. அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, அப்படியே வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கடை ரொம்ப கீழே இருந்துச்சு போலுக்கு. ஸோ அந்த அண்ணன் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே லைட் இருக்கிற இடத்துல கீழே கடை இருக்கலாம். ஓ, கடை திறந்துருக்கு போல். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்க்குறாங்க. கடையில் ஆள் இருக்காங்க. ஓ, கடை திறந்துருக்கு போல் நினச்சிட்டு லோரியில் அந்த அண்ணன் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, அந்த திம்மன் பண்ணாங்க சொன்னல. ஸோ அவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ பசிக்குதுனால அந்த கடைக்கு போகிறாங்க. ஸோ கடைக்கு போகும்போது ஒரு பாட்டி இருக்காங்க அந்த கடையில். அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜர் இருக்குல்ல, கடையில் மேஜர் இருக்கும்ல. ஸோ அந்த மேஜர்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்போனா கடை உண்மையாகவே திறந்துருக்கு. ஓ, கடை திறந்துருக்கு போலுக்கு. ரொம்ப பசிக்குது அது அன்றைக்கி. அந்த பாட்டி எப்போ இருக்காங்கன்னா, தலையில் என்னமோ ஒரு துணி மாதிரி போட்டிருக்காங்க. வயசான ஒரு பாட்டிலா. ஸோ அவங்க மேஜெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்ற டேபிளில் பார்க்கும்போது மற்ற டேபிளில் ஒரு போல் மாதிரி இருந்துச்சு, ஒரு மங்கு மாரி. அந்த மங்கில் எல்லாரும் இப்படியே தான் இருக்காங்க. அந்த மங்கு உள்ள பார்க்கும்போது சாப்பாடு இல்லை. லைக் என்னமோ சாப்பிட்டாங்க போலுக்கு. ஸோ அவங்க லைக் ஒன்று சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், வீட்டுக்கு கிளம்பி இருக்கணும். இல்லைன்னா சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம், கேம் விளாட்லாம், ஏதாச்சும் பண்ணலாம். அவங்களாம் ஒன்றுமே பேசாமல், அவங்க பக்கத்தில் ஃபேமிலியில் இருக்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க, ஒன்றுமே பண்ணாமல். ஸோ அந்த அன்னைக்கு ஓ என்னமோ ஒன்று, எல்லா டேபிள்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுமா, ஒன்றுமே பண்ணால் அப்படியே பேசாமல் இருக்காங்க. ஒரு போல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு ரொம்ப பசி, இதெல்லாம் கண்டிக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேஜில் போய் உட்காராங்க. மேஜில் உட்காரும்போது திருப்பி பார்க்குறாங்க, எல்லோரும் அப்படியே தான் இருக்காங்க. ஓ என்னமோ ஒன்று. ஸோ அந்த அண்ணன் உட்காந்துட்டோடனே ரொம்ப பசிக்குது. சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த அண்ணன் மேஜில் அந்த போல் மாரி வைக்கிறாங்க. அந்த மங்கில் வைக்கிறாங்க. அந்த மங்கில் என்னதுன்னா மேகி சூப்.
அப்புறம் அந்த அண்ணன் முழிக்கிறாங்க, நான் மேகி சூப் இன்னும் ஆர்டர் பண்ணி நான் சாப்பாட்டே ஆர்டர் பண்ணல, எதுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும். அப்புறம் அந்த அண்ணன் வந்து மனசு தீத்திக்கிறாங்களா, எப்படின்னா பசியாக இருக்கும், சரி அதெல்லாம் பார்க்க வேணாம். அப்புறம் தான் அந்த அண்ணன் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த கடை பேர் ஃபேமஸ் மேகி சூப். மேகி சூப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது போலுக்கு. ஸோ அவங்க அண்ணன் தான் அங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த மேகி வந்து அவ்வளோ வாசமாக இருந்துச்சா. ஸோ அந்த அண்ணன் வந்து நல்லா இருக்குது மேகி பார்த்துட்டோன்னே சரி ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்களா. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அந்த மேகா. லைக் வீட்டில் செய்கிறது வேறு கையில் செய்கிறது, இந்த பாட்டியோட ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்கா. அந்த அண்ணன் நல்லா இருக்குது இன்னொரு வாய் எடுத்து வைக்கிறாங்களா. அப்புறம் போல் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திருப்பி எட்டி பார்க்குறாங்களா, அந்த இன்னொரு மேஜையிலலாம் எட்டி பார்க்குறாங்களா. அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே தான் பசாமல் இருக்காங்களா, ஒன்றுமே பண்ணாமல். ஸோ அதனால ஏதோ ஒன்று கடக்கட்டும்ட்டு அவங்க மேகி சாப்பிடும்போது கடைசியாக அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த அண்ணியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க வந்து என்னடா வார்டு அடிக்குது, சரி வந்து நடந்து அந்த கடைக்கிட்ட வந்தாங்களாம். வந்துட்டு அந்த அண்ணகிட்ட கேட்குறாங்க, சாப்பிட்ற அண்ணகிட்ட, நீ இங்கே வந்து நிப்பாட்டி வச்சிருக்க கடைக்கிட்ட ஏன் பொண்ணை வார்டு அடிக்குதுன்னு கேட்குறாங்களா. அந்த அண்ணன் எடுத்துட்டோன்னே எங்களா வார்டு அடிக்குது முழிக்கிறாங்களா. அப்புறம் அந்த அண்ணன் தூங்கி எழுந்து வந்தாங்களா, அவங்க கேட்குறாங்க தானே நீ வார்டு அடிக்குதுன்ட்டு. சரி அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அண்ணன் சாப்பிட்ற போலில் வந்து பார்த்தாங்களா, எட்டி பார்த்து அந்த அண்ணன் எப்படி முழிச்சாங்களா, எப்படி அப்படின்னு பண்ணாங்களா. ஸோ அந்த அண்ணன் எடுத்துட்டோன்னா நான் மேகி தானே சாப்பிட்றேன் இப்போ ஏன்ட்டு. சரி இப்படி பார்க்கும்போது அதுவும் இல்லை மேகி இல்லை. மேகினா எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும் தானே, அதே மாதிரி புழுவும் நீட்டாக இருக்கா. ஸோ லைக் அதுவுமே மேகியில் அது வந்து புழு உள்ள அந்த அண்ணன் சாப்பிட்டது வந்து புழு. ஆனால் தான் அந்த மேகியில் வந்து பொண்ணவாட்டு அடிக்குதா. கடைசியா சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. அது லைக் கொஞ்சம் சாப்பிட என்னடா வாடை அடிக்குதுன்னு பார்க்கும்போது அதனால தான் அந்த அண்ணன் வந்து லைக் இப்படி பார்த்துருக்காங்களா. ஸோ அந்த அண்ணன் பயந்துட்டாங்களா. உள்ளே வந்து ஒரு இறைச்சி இருந்துச்சு. அந்த இறைச்சிலாம் வந்து ரொம்ப பழசான இறைச்சி. ஸோ அந்த அண்ணன் எடுத்துட்டோன்னே கடுப்பில் இது அவங்க சாப்பிட்டாங்க தானே. ஸோ அவங்க கடுப்பில் வந்து அந்த பாட்டியை போய் பார்க்கலான்ட்டு வேகமாக பாட்டியை தேடுறாங்களா, பாட்டி காணோம். ஸோ அந்த பாட்டி வந்து கண்டிப்பாக கடையில் வந்து சமைக்கிற இடம் இருக்கும்ல. ஸோ வாங்க போய் சமைக்கிற இடத்துல அந்த அண்ணியும் அந்த திம்மான் பண்ண அண்ணியும் வந்து போய் பார்த்தாங்களா. சமைக்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு பானை மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பானைலாம். அந்த பானையில் வந்து என்னமோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன கொதிச்சுட்டு இருக்குன்னா, எட்டி அந்த ரெண்டு அண்ணியும் எட்டி பார்க்கும்போது என்ன கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, விரல் இறைச்சி என்னமோ விரல் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இறைச்சி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க என்ன பார்த்து பயந்துட்டாங்களா. அப்புறம் அந்த பாட்டி அங்கே தான் இருந்தாங்களா. அந்த பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பாட்டி வந்து அவங்களோட கையை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெட்டுனா துண்டாகல 10, 20 இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்களா. அப்புறம் அந்த அண்ணன் வந்து இப்போ கேட்க முடியுமா, நீங்கள் வந்து மீல வந்து என்னது மீ பதிலாக வந்து புழு இருக்கு அப்படின்னு கேட்க முடியுமா. அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்களா. அவங்க கையை வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ போய் ஒன்றும் பேச முடியாதனால அவங்க 2 பேரும் அண்ணியை தெரிச்சடிச்சு ஓடிட்டாங்களாம். ஸோ அப்புறம் போல் அந்த 2 அண்ணியை தெரிச்சடிச்சு ஓடி வரும்போது அந்த ஆளுங்களாம் மேஜில் உட்காந்துருக்காங்களே. ஸோ பார்த்தா அந்த ஆளுங்க அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அப்படி தான் தெரிய வருது அவங்களாம் ஆளுங்க தான், ஆனால் அந்த ஆள் இல்லை, அவங்களாம் வந்து பேய். ஸோ அப்புறம் வந்து அவங்க வந்து லோரி உள்ள உட்காந்துட்டாங்க. அப்படியே இப்போ வந்து எல்லாருக்கிட்டும் இப்போ சொன்னோமா இந்த மாதிரி உனக்கு தெரியுமா இப்படிலாம் நடந்துச்சு கிட்ட அப்படி சொல்லும் போது எல்லாம் முழிப்பாங்க. அப்போனா நீ அந்த புழு சாப்பிட்ருக்க ஸோ எதுவுமே சொல்லாமல் அப்படி மறைச்சிட்டாங்களா. அப்புறம் அந்த திம்மான் பண்ண அன்னைக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் உன்னை உடச்சிருவேன், நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது இந்த விஷயம்ட்டு. அப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த அண்ணியை அந்த விஷயம் மறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்ட்டு. கடைசி 7 வருஷம் கழிச்சு அந்த அண்ணியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, ஃப்ரெண்டு தானே. ஸோ ஃப்ரெண்டு வந்து அதே மாதிரி அதே கடைக்கு போய் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, உனக்கு தெரியுமாடா இப்படிலாம் எனக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி புழு இருந்துச்சு அந்த மேகியில், நானும் தெரிச்சடிச்சு ஓடினேன் அப்படி எக்ஸாக்ட்லி அந்த அன்னைக்கு நடந்த மாதிரியே அந்த அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணன் வந்து மூஞ்சி மாறுது.
காமிச்சிக்க கூடாதுன்னு ஓ அப்படியா ஆமாவா லைக் ஒரு மாதிரியா நடிச்சிட்டாங்களா லைக் ஒன்றுமே நடக்காத மாதிரி. அப்புறம் தான் தெரிய வருது இந்த கடை வந்து இப்போ இருக்குது, ஆனால் வந்து அந்த கடையில் வந்து திறக்கல, ஆள் இல்லை. ஆனால் இந்த கடை இன்னொருக்கும் இருக்கலாம், ஆனால் அது வந்து மூடிட்டாங்க, இப்போ யாருமே இல்லைனா. ஸோ அப்போ வந்து அந்த காலத்தில் இந்த கடை ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து இந்த கடை எப்படின்னா ரொம்ப நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க, நிறைய பேர் இந்த கடையில் சாப்பிடுவாங்க. ஓனர் யாருன்னா அந்த பாட்டி தான் அந்த ஓனர். ஸோ அந்த பாட்டி ஒரு நாள் கடையை ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் மேகி சூப், ஃபேமஸ் மேகி சூப் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற மேகி கடையில் செய்கிறது நல்லாயிருக்கும் அம்மாவாலியா. ஸோ அவங்க கடையில் கொஞ்சம் சையோ ஆட் பண்ணுவாங்க, காபி ஆட் பண்ணுவாங்க, கேரட் நிறைய சீசனிங்லாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பாட்டி இன்னும் ருசியாக செஞ்சுருக்காங்க, நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் அந்த பாட்டி கடைக்கு டெய்லி வருவாங்க. எனக்கு இது தூக்கமே வராது, இந்த மேகி சாப்பிட்டா தான் எனக்கு அப்போ தான் தூக்கம் வரும்ன்ட்டு அந்த மாதிரி அளவுக்கு அந்த கடைக்கெலாம் வருவாங்க. ஸோ பாட்டி வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, பொழுது நிறைய பேர் வருவாங்க அந்த கடைக்கு. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 நிறைய சாப்பாடு கடை வந்துருச்சு, நிறைய விதவிதமான சாப்பாடு வந்துருச்சு. எப்படின்னா நாசிலிமா, மீக்கறி, அது இது வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டி கடையிலே இருக்க மாட்டாங்க, நிறைய சாப்பாடு ட்ரை பண்ணணுன்ட்டு அவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு பிடிச்சி போச்சு, அந்த நாசிலிமான மாதிரிலாம். ஸோ அப்புறம் பாட்டி கடையில் வந்து வியாபாரம் இல்லை, காசு அவ்வளோ சரியா இல்லை, யாருமே பாட்டி கடைக்கு வர மாட்டாங்க, மிந்தி மாதிரி ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க. இப்போலாம் வந்து அந்த காலத்தில் இப்போலாம் வந்து எப்படின்னா 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து ஒரு பேராசை, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சீசனிங் மாற்றணும், நம்ம ரெசிபி மாற்றணும், இன்னும் நல்லா ருசியாக இருக்கணும். ஸோ அந்த பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்றுட்டோடனே பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ இத்தனால எதனால கடை திறந்தாங்கன்னா அவங்க கையில் காசு இல்லை. ஸோ ஒரு கடை திறந்து நல்ல காசு வருதுனால தான் அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து படுத்து படுக்கையாக இருக்காங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் கடையில் வேலை செய்வாங்க. ஸோ அந்த கடையில் சம்பளம் வரும்போது காசு வரும்போது அந்த காசுலாம் எடுத்து மருந்து செலவுக்கு பாய்ப்பாங்க அந்த ஹஸ்பண்டுக்குலாம், அவங்க பாட்டியோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ இப்போ வந்து ஆனால் தான் அந்த கடையெல்லாம் ரன் பண்ணாங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க பாட்டியோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, கடையோ இப்படி போகுது. அப்புறம் அவங்க யோசிச்சாங்க கடையை நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ காசு வந்து இல்லை அவங்க கிட்ட. ஸோ இப்படி அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, எப்படி பணத்தை புதைக்கிறது? ஏன்னா பணத்தை புதைக்கிறதுக்கு நிறைய காசு வேணும். ஸோ காசும் இல்லை, எப்படி புதைக்கிறது? எல்லாம் சொல்லிட்டாங்க புதைக்க முடியாது, காசு இருந்தால் மட்டும் தான் புதைக்க முடியும். ஸோ அவங்க கையில் அவ்வளோக்கு சரியாக காசு இல்லை. ஸோ அவங்க என்ன தான் பண்ணுறது, அப்புறம் வந்து புதைக்க முடியாது சொல்லிட்டாங்களா. அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து 2 நாளாக வீட்டில் தான் இருக்காங்க, அப்படியே அந்த பாடி மட்டும் வீட்டில் தான் இருக்கலாம். ஸோ அவங்க அந்த 2 நாள் கழித்து போக போக எப்படின்னா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் பாடி வந்து எப்படின்னா புழு வைக்க ஆரம்பிக்குது. லைக் ரொம்ப பழசாச்சு இந்த பணம், புழுலாம் வர ஆரம்பிக்குதுலா. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுறது தெரியல. ஓகே இதுதான் நல்லா வெளியிட்டு பாட்டிக்கு இன்னும் மென்டலாக வச்சு போடுது. அந்த பாட்டி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, புது ரெசிபி கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட். ஓகே ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட இறைச்சி, ஹியூமன் மீட், அவங்களோட ஹஸ்பண்டை வெட்டி இறைச்சி ஆக்கி துண்டாக வெட்டி அது வந்து அந்த மேகி சூப்பில் போடுறாங்க. ஸோ மேகி சூப்பு இன்னும் ஒரு 4-5 பேர் தானே வராங்க கடைக்கு. அப்புறம் அந்த 4-5 பேர் சாப்பிட்டுட்டோன்னே வா மிந்தியோட இப்படி ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே கோழியில் அது வந்து இறைச்சி, ஹியூமன் இறைச்சினா. ஸோ இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் மிந்தி மாதிரியே கூட்ட ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டியோட மேகினாலலாம். அந்த மேகியில் என்ன இருக்குன்னே அவங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ அவங்களாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐயோ சாப்பிட்றாங்க. ஓகே அப்புறம் போல் என்ன நடக்குது, அப்புறம் இன்னும் நிறைய கூட்ட ஆரம்பிக்குது, டெய்லி கூட்ட
கூட்டமாக இருக்குது அந்த பாட்டி கடையில். அப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த ஹஸ்பண்டோட இறைச்சி வந்து முடிஞ்சிருச்சு. லைக் இல்லை, இதுக்கு மேலே இறைச்சி இல்லை. அப்புறம் அந்த பாட்டிக்கு எப்படின்னா, ஐயோ இறைச்சி இல்லையே, அப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு காசு வேணும், வியாபாரம் நிறைய பேர் வேணும் அவங்க கடைக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இறைச்சி இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ வந்து ருசி போயிருமே. அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களோட கை இருக்குல்ல, அவங்களோட கையை வட்டி 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 அப்படி வட்டும் போது அந்த ரத்தம் தெறிக்குது. ஸோ அவங்க வட்டி 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 அந்த பானை உள்ள போடுறாங்களா, பானை உள்ள போட்டுட்டோன்னே அவங்களுக்கு அப்புறம் மயக்கமாகி அவங்க அங்கேயே இறந்துடுறாங்க. அப்போ நிறைய பேர் வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்களா சாப்பாடுக்காக, மேகிக்காக, அது ருசியான மேகிக்காக. ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க, பாட்டி இன்னும் காணுமே, பசிக்குது, வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் மேகி காணும். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பாட்டியை வந்து உள்ளே பார்க்கலாம் கிச்சன் இடத்துல. சரி போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும் போது தான் தெரியுது பாட்டி அங்கே இறந்து கிடக்குறாங்களா. ஸோ அவங்க அந்த பாட்டி உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அங்கே தான் வந்து அவங்களோட பாட்டியோட கை, ஹஸ்பண்டோட இறைச்சியெல்லாம் கோச்சிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அப்போ தான் யோசிக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டது வந்து ஹியூமன் இறைச்சி, மனசனோட இறைச்சி, அது கோழி இறைச்சி இல்லை. இதனால எல்லாம் என்ன நினச்சிருக்காங்களோ, சாப்பிடும்போது இது கோழி இறைச்சி உங்களுக்கு, ஆனால் அது உண்மையாக இல்லை. ஸோ அப்புறம் வந்து அந்த கடையை வந்து அப்படி இழுத்து மூடிட்டாங்க. உள்ள எல்லா ஜாமாவும் எடுக்கவே இல்லை, அப்படி மூடிட்டாங்க. ஸோ இந்த கடை ரொம்ப நாள் ஆச்சுலாம், போய் ஆச்சு. ஸோ அப்புறம் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த கடை ஃபேமஸ் மேகி சூப் கடை வந்து பக்கத்தில் வீடுலாம் இருக்கும், கடையெல்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி நேரத்தில் அந்த கடை உள்ள, அந்த மேகி சூப் கடை உள்ள சத்தம் கேட்குமா, என்னமோ சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மேகி வாசம் அடிக்குமா. அப்புறம் அந்த கடைக்கிட்ட நிறைய சத்தம் கேட்குமா, பலா 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 பேசுகிற சத்தம்லாம் கேட்குமா, எப்படின்னா அந்த கடையில் ஆள் இருக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க அந்த பாட்டியை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இது வந்து உண்மையான பேஸ் அண்ட் ட்ரூ ஸ்டோரி இன்னும். ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த பாட்டி வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பாட்டி எப்படி இருப்பாங்கன்னா, கட்டையாக இருப்பாங்களா, பாட்டி மாதிரி இருப்பாங்களா. அப்புறம் மண்டையில் அவங்க தலையில் வந்து ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்களா. அப்புறம் அவங்களுக்கு புருவம் இருக்குமா, அவங்களுக்கு கண், மூக்கு அது மட்டும் இருக்கவே இருக்காதா. இமேஜின் பண்ணுங்கள், கண், மூக்கு இருக்காங்களா, ஆனால் வாய், புருவம், அப்புறம் அவங்க அது மட்டும் தான் இருக்குமா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கை இருக்காதா, ஏன்னா அவங்க தான் வெட்டிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு கை இருக்காதா. ஸோ நிறைய பேர் இந்த பாட்டியை பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த கடைக்கு போன ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக போய் கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும் மேகி. அதான் ஹியூமன் இறைச்சி போட்டு அந்த மேகி சமைக்கிறாங்களே. ஸோ யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.